பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உபாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி, நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல இருந்து ஒரு வேதாகமத்தை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வேதாகமத்துல 3ல ஒரு பங்கு அதுல காணவே காணோம். என்ன அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன ஆன்சர் என்ன அப்படின்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவங்க எல்லாரும் சொன்ன விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நாங்க அதுல இருந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் அவங்க பண்ணியிருந்தாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. இந்த வேதாகமம் அப்படிங்கிறது ஒரு முற்று பெற்ற ஒரு புஸ்தகம். சோ தேவ ஆவியானவர் இது முழுமையா கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட கரங்கள்ல கொடுத்திருக்காரு. அதனால இதுல உள்ளதை நம்ம ஒன்னையும் கூட்டவும் கூடாது, ஒன்றையும் நம்ம குறைக்கவும் கூடாது. அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வேதாகமத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க திங்ஸ், இந்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மத்தவங்களுக்கு சொல்லும் போதும், இதன்படிலாம் நடக்கணும்னு சொல்லி வேதாகமம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம மத்தவங்களுக்கு போதிக்கும் போதும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இதுல உள்ள ஒரு விஷயத்த கூட நம்ம கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு எச்சரித்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக், இது ஒரு அதிசயமான புக், இது ஒரு புராணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு நிறைய நேம்னால இந்த வேதத்தை டிஃபைன் பண்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இது ஒரு அதிசயமான ஒரு புஸ்தகம் தான். ஏன்னா இந்த வேதாகமத்தை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியினாலே எழுதி நமக்கு கொடுத்த ஒரு புஸ்தகமா இருக்குது. இந்த புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்க வசனங்கள் எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தைகள், பரிசுத்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. இதுல உள்ள சொல்லப்பட்டிருக்க வார்த்தையின்படி நம்ம நடக்கணும்னு சொல்லி தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இப்போ உபாகமம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படிக்கு கவனமாயிரு, நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்ற விஷயங்கள் இதுதான். ஏன்னா இந்த வார்த்தைகள்ல நம்ம ஒன்றை கூட்டவும் கூடாது, ஒன்றை குறைக்கவும் கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. அதனால வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது.